ஒரு கட்சி, அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற ஒரு கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற ஒரு கட்சி, அது நல்ல விழிப்புடன் நன்றாக பணி செய்து பரப்புரை செய்த ஒரு கட்சி, இப்படியெல்லாம் எப்படி ஒரு ஓட்டு கூட பெறாத போகும் அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு பதில் இல்லை. அவங்க உடனே ஒன்று சொல்ற, அது மிஷின், அது போய் சொல்லுமா? இப்படி சிலர் எங்கிட்ட கேட்டாங்க. ஒரு மிஷின் வந்துட்டு எப்பொழுதுமே போய் சொல்லாது, ஏன்னா அதுக்கு விருப்ப வெறுப்பெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு மிஷின் எப்படி இயங்கும்னா, த வே இட் ஹஸ் பின் ப்ரோக்ராம்டு, அவ்வளோதான். ஒரு மாவு மில்லில் இருக்கக்கூடிய மாவு மிஷின் எடுத்துக்கோங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மிளகா அரைக்கிறதுக்கு தனியாக மிஷினு, உளுந்து அரைக்கிறதுக்கு தனியாக மிஷினு, மற்றது அரைக்கிறதுக்கு தனியாக மிஷின், 3 மிஷின் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் மிளகா அரைக்கிற மிஷினுக்கு வந்துட்டு மிளகா மட்டும் தான் அரைக்கணும் அப்படின்னு ப்ரோக்ராம் இருக்குது, அது மெக்கானிக்கல். ஆனால் நீங்கள் அதில் வேறு ஏதாவது கொட்டினீங்கனாலும் அதை அரைச்சி தள்ளிடும். கலந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தனித்தனியாக அரைக்கிறாங்க, இவ்வளோதான். எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மெஷினு அது கொடுக்கக்கூடிய இன்புட்டை எப்படி அது சேகரிக்கணும் அப்படின்ற ஒரு விடயம் தான் ப்ரோக்ராமிங். ஆஸ் இட் இஸ், எப்படி வாக்குகள் விழுதோ அப்படி தான் அந்த கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ரோக்ராமிங் தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னோம்னா தான் அது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். ஆனால் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் இருக்கக்கூடிய அந்த சிப் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய, இது எப்படி இது கணக்கீடு செஞ்சுக்கிறணும் அப்படின்ற அந்த சோர்ஸ் கோடு பதிவு விடுறாங்க இல்லையா, பர்ன்ட், இட் சுட் பி பர்ன்ட். அந்த சோர்ஸ் கோடு எப்படி இருக்குன்றது யாருக்குமே தெரியாது.